வணக்கம் உறவுகளே. வரப்புகளை அகலப்படுத்துறத பற்றி நம்ம முன்னாடி அகலப்படுத்திட்டு இருக்கும்போது நம்ம காணொளி ஒன்று போட்டிருந்தோம். எருக்களை வரப்பில் அணைச்சி அதை அகலமாக வச்சுருந்தோம். வயலை பார்த்தோம். வயலில் முழுக்க களைகள் மண்டியிருக்கும். களைகளை நம்ம அகற்றுறதில்ல. அது எல்லாத்தையும் மீறி வளர்ந்து வர்ற அந்த பயிரை மட்டும் நம்ம அறுவடை செய்கிறோம். நெல் பயிரை இந்த ஆண்டு நம்ம போட்டிருக்கிறது சிவன் சம்பா, மைசூர் மல்லி இரண்டும் பண்ணியிருக்கோம். இதை நம்ம எதுக்கு பண்ணுறோம்? ஏன் களை எடுக்கிறதுக்கு இல்லை, ஏன் நம்ம எந்த இடுபொருட்களும் இயற்கை இடுபொருட்களாக இருந்தாலும் பயன்படுத்துறது இல்லைன்னா, இது எல்லாத்தையும், அதாவது பூச்சி, களை, வறட்சி, வெள்ளம் எல்லாத்தையும் தாங்கி எல்லாத்தையும் எதிர்த்து வளர்ந்து வர்ற பயிரில் எதிர்ப்பாற்றல் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். இதை மருத்துவத்துக்காக மட்டுமே நம்ம பயிர் செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம உணவே மருந்து அப்படிங்கிற நிலையில் இப்போ நம்ம எல்லோரும் சாப்பிடணும்ல. சாப்பிட்டாலே உடம்புல இருக்கிற நோய் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக நாம் மருத்துவ முறையோடு இந்த அரிசியை உற்பத்தி செய்கிறோம். இந்த நெல்லை உற்பத்தி செஞ்சு அதை அரிசியாக்கி நம்ம வாடிக்கையாளர்களுக்கு தரோம். இதில் மிக குறைவாக தான் விளையும், அது எங்களுக்கு தெரியும். நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு ஒரே களையாக இருக்குது, பயிர் எப்படி வரும்? இங்கே பாருங்கள், அப்படியே பக்கத்தில் இந்த உரம் போட்ட பயிர் பாருங்கள். உரம் போட்டு விளைவிக்கிறாங்க. இந்த மரபணு மாற்றம் செஞ்ச பயிர், அதையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வந்திருக்கா, தெரியுதா? இந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் நம்மளோடது எந்த இயற்கை இடுபொருட்கள் கூட இல்லாதது, எல்லாத்தையும் எதிர்த்து வளர்ந்து வர்றது. பார்த்தீங்களா? இப்படி இதில் ஒரு நெல் வந்தாலும், ஒரு மூட்டை வந்தாலும், அல்லது 10 மூட்டை வந்தாலும் நம்ம அறுவடை செய்கிறோம். அது எதிர்ப்பாற்றல் கூடுதலாக இருக்கும்னு நம்புகிறோம். இதை மருத்துவத்துக்காக மட்டுமே நாம் செய்கிறோம். இதை சாப்பிட்டாலே நோய் தீரும். மருந்து மாத்திரை அப்படின்னு நம்ம அதாவது சித்த மருத்துவத்தில் இருக்கிற அந்த மருந்து மாத்திரை கூட எடுக்க வேண்டியதில்லை. அரிசியை சாப்பிட்டாலே நோய் தீரும். இதை எப்படி சொல்கிறோன்னா, நம்ம வீட்டில் இதை எங்கள் அம்மாவுக்கு பரிசோதனை பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் இந்த முறையை நம்ம செய்ய துவங்கியிருக்கோம். அப்புறம் வரப்புக்கு வருவோம். வரப்பில் அகலப்படுத்துறதை பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா? வரப்பை அகலப்படுத்தி என்ன பண்ணோன்னா, இதை எப்படி நாம் நெல் பயிரை பராமரிக்கிறதுலையோ அப்படி தான் இதையும். இங்கே பாருங்கள், இதில் போத்துகள் ஊனியிருந்தோம். இதில் இந்த முருங்கை மட்டும் ஒரு 3-4 முருங்கைகள் துளிர் விட்டு வந்திருக்கு. மீதி எதுவும் வரலை. அதே மாதிரி இதில் வெண்டை செடி போட்டிருந்தோம். வெண்டை செடியில் ஒரு எப்படியும் ஒரு 30-40 விரை போட்டிருப்போம். அதில் அந்த சிவப்பு வெண்டையில் அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வெண்டை செடி மட்டும் முளைச்சிருக்கு. அதில் அது காய்ப்புக்கும் இப்போ தான் வந்திருக்கு. இது பராமரிப்பு இல்லாமல் வந்தது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆமணக்கு சின்னதாக இருக்கா. இதை எப்போ விதைச்சோமோ அப்போ தான் இதையும் விதைச்சோம். இந்த ஆமணக்கு இது இன்னும் பெருசாக இருக்கா. அடுத்து பாருங்கள், இது இன்னும் பெருசாக இருக்கு. இன்னொன்று காய்ப்பே வந்துட்டு. எல்லாமே ஒரே நேரத்தில் விதைச்சது, ஒரே நேரத்தில் விதை போட்டது. இது காய்ப்பே வந்துட்டு காய்ச்சிச்சு. இங்கே வருங்க, காய்ப்புக்கு வந்துட்டா. இன்னும் நிறையா இருக்குது. ஒரு 10 செடி இருக்குது, காய்ப்புக்கே வந்துட்டு. இப்போ இது ஆமணக்கு விதைச்சிருந்தோம், காய்ப்புக்கு வந்துட்டு. இதையும் நாம் எந்த பராமரிப்பும் செய்யலை. இதோ வெண்டையும் பராமரிக்கலை. வரப்பில் அப்படியே நம்ம சும்மா போட்டுருந்தோம். எங்கே விதை போட்டிருக்கோம்னே தெரியாது, நம்ம போட்டுட்டு போயிட்டோம். அதே மாதிரி ஆமணக்கு போட்டுட்டு போயிட்டோம், எந்த பராமரிப்பும் இல்லை. அதில் ஏதோ வந்திருக்கு. இது என்ன செய்யுது அப்படின்னா, எல்லாத்தையுமே நம்ம இந்த முறையில் தான் செய்கிறோம். எந்த பராமரிப்பும் இல்லை. இயற்கை நமக்கு என்ன தருதோ அதை நாம் அறுவடை செய்வோங்கிற நோக்கில் பண்ணுறோம். அடுத்து பார்த்தோம்னா இந்த இதில் பாருங்கள், இதில் இந்த குச்சி ஊனியிருக்கோம்ல, இது எல்லாமே என்னென்னா கூப்பாப்புல்னு சொல்லுவோம். சிலர் சூப்பாப்புல்னு சொல்லுவாங்க. இந்த குச்சிகள் எல்லாம் முளைச்சி பயிராகிடும்னு பார்த்தோம். இதில் எதுவுமே முளைக்கலை. இப்போ இதில் இவ்வளோ மெனக்கட்டம், நிறையா வெட்டிட்டு அங்கேருந்து தலையில் தூக்கிக்கிட்டு இங்கே நட்டு பார்த்தோம்னா ஒன்றுமே முளைக்கலை. விவசாயம்னா இப்படி தான், இப்படி எதுவுமே இல்லாமலும் போகும், சில நேரம் எல்லாமே வரும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆமணக்கு அங்கே காய்ப்புக்கே வந்துட்டு அப்போ விதைச்சதான் இப்போ தான் முளைச்சி வருது. அது நேரத்துக்கு, அது சூழலுக்கு தகுந்த மாதிரி அது பொறுமையாக முளைச்சி வருது. இது விதைச்சி அது காய்க்கவே ஆரம்பிச்சிருச்சு, இங்கே இப்போ தான் முளையை விட்டு வெளியே வருது. அந்த மாதிரியும் சில விஷயங்களை இப்போ தான் முளை விட்டு வெளியில் வருது. ஒரே நேரத்தில் விதைச்சது.
அப்போ அந்த விதையும் எதுவும் ஆகலை, அதுக்கு நேரம் வந்தோன்னே அது முளைச்சி வருது அந்த முறை. அப்புறம் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், இது வந்து பூனைக்காளி. பூனைக்காளியில் எப்படியும் ஒரு 20-30 விதை போட்டிருப்பேன். இதில் எப்படியும் ஒரு 3-4 ஒரு 4-5 செடி முளைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொடி வகைகள். இது வந்து பாருங்கள் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. இதுதான் பூனைக்காளியோட பூ. இது காய்க்க துவங்கி விட்டது. இதுவும் அந்த வரப்போட காலத்தில் இதையும் எந்த பராமரிப்பும் இல்லை, அது முளைச்சது வந்திருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பெரிய பந்தல் போடணும், அதை நம்ம எதுவும் செய்யலை. பந்தல் போடாமல் சும்மா குச்சிகள் நட்டு ஒரு கயிறு கட்டியிருக்கோம் அவங்க படறதுக்காக. அதில் ஓரளவுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி நல்லா பூத்து காய்ப்புக்கும் வந்துச்சு. இது கொஞ்சம் தாமதமாக தான் வந்திருக்கு, ஆனால் காய்ப்புக்கு கூட வந்துடுச்சு. அதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இது என்ன ரொம்ப நேரம் ஒன்றுமே காய்க்கவும் இல்லை பூக்கவும் இல்லைன்னு நினச்சேன். இதெல்லாம் பூ. நம்ம பூனைக்காளியும் முதன்முறையாக போடுறோம். இப்போதான் பார்க்குறோம் இதோட பூ காய் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பூனைக்காளி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், இது வந்து புடலை, குட்டை புடலை. அதுவும் புடலை தெரியுதா? இது இந்த பூ வந்து புடலை பூ. இதை பரங்கி விதைன்னு நினச்சி நான் விதைச்சேன். பரங்கி விதைன்னு நினச்சி போட்டோம். இதில் ஒரு 3-4 செடி தான், 4 கொடி தான் வந்து முளை விட்டு வந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா இப்போ எப்படியும் ஒரு 20-25 காய் பறிச்சிட்டேன். வீட்டுக்கு பறித்து சாப்பிட்டுட்டோம். இது குட்டைப்புடலை, பன்னி புடலைன்னு சொல்லுவாங்க, குட்டைப்புடலைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் புடலை. இதில் 2 விதமாக காய்ச்சிருக்கு. இது வந்து வெள்ளை நிற புடலையா, அடுத்தது பச்சையும். இதில் வந்து பச்சை. இதில் 2 வித காய் இருந்திருக்கு, அதுவும் நமக்கு தெரியல. விதைக்காக விட்டுருந்தேன். இவங்க விதைக்காக விட்டுருக்கேன். இது பச்சை புடலை, இது வெள்ளை. இதில் பார்த்திங்கன்னா 2லேயுமே நிறைய காய் பறித்து சாப்பிட்டுட்டோம், சமைச்சு சாப்பிட்டோம். அருமையாக இருந்தது, சுவை கூடுதலாக இருந்துச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா பராமரிப்பு எதுவும் இல்லை, எந்த பராமரிப்பும் இல்லை. போட்டோம், இந்த மாதிரி குச்சியை ஊனி இது தத்தளிச்சிட்டு இருந்ததுனால இந்த குச்சி ஊனி கயிறு மட்டும் கட்டி விட்டேன். படறதுக்கு தத்தளிச்சிட்டு இருந்தது, அதனால் இதை பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தோம்னா இந்த பாருங்கள், பரங்கி போட்டேன். பரங்கி வந்து முளைச்சி நிறைய வந்துருக்கு. பரங்கியில் ஒன்று தான் முளை விட்டு வந்திருக்கு. இதுவும் நிறைய போட்டோம். பாருங்க, பிஞ்சு வந்து இதில் பிஞ்சு வந்து வெம்பி போயிடுது. ஏன்னா தரை வந்து கடினம், ரொம்ப ஈரமாக இருக்கிறதுனால இதில் பிஞ்சு விட்டு காயாகலை. அப்போ அதுக்கான தருணம் வரும். அப்போ இந்த பிஞ்சு பாருங்கள், இப்போ வந்து வெம்பலை. ஏன் வெம்பலைன்னா, தரை இப்போ கொஞ்சம் காஞ்சிருக்கு, மழை இல்லைல்ல. இப்போ கொஞ்சம் மழை இல்லாததுனால தரை காஞ்சிருக்கு. அதை இப்போ இந்த பிஞ்சுகள் வெம்பலை, நல்லா வந்திருக்கு. பூ நிறைய பூத்துருக்கு. இப்போ இனிமேல் இது காய்க்கும்னு நினைக்கிறேன், நிறைய காய்க்கும். அடுத்து இவங்க வந்து பாகல் பார்த்திங்கன்னா, இவங்க வந்து புன்னைநல்லூர் பாகல். என்னடா புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது புன்னைநல்லூர் பாகல் அப்படின்னு நாங்கள் பேர் வச்சோம், புதுசாக கண்டுபிடிச்சதுனால. புன்னைநல்லூர் மாரியம்மன் அருளியதுன்னு கூட சொல்லலாம். புன்னைநல்லூர் மாரியம்மன் அருளிய விதை, அந்த விதையிலேருந்து எடுத்து போட்டோம். பாக்காய் வந்து நல்ல பெருசாக வருது, காய் நல்ல பெரிய காயாக வருது. அதில் பார்த்திங்கன்னா விதை வந்து எடுக்கலை, இதில் அப்படியே கொட்டிட்டு, அதனால் அதிலே கொட்டி அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். அடுத்த பருவம் அதுக்கு வரும்போது, அதுக்கு ஏற்ற பருவம் வந்ததுன்னா அதுவே காய்க்கும், தானாகவே காய் விடும், முளைக்கும், காய்க்கும். அதனால் இது பாகல். இதுவும் எந்த பராமரிப்பும் இல்லை. எனக்கு போட்டது கூட தெரியாது, எந்த இடத்துல போட்டேன்னே எனக்கு தெரியாது. இதெல்லாம் பாகல், அந்த குண்டாக இது வருது. இது மிதிப்பாகல், சின்னதாக இருந்தது தான். புன்னைநல்லூர் மாரியம்மனோட அருளால் அந்த விதை அதிலேருந்து எடுத்து பண்ணோம், நல்லா பெருசாக வருது. இது இந்த பாகல்
ஒரு உள்ளங்கை அகலத்துக்கு பெருசாக வரும். அந்த அளவுக்கு இருக்குது, குண்டாக இருக்குது இந்த பாகல். இது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கொடி முளைச்சிருக்கு. இதில் கத்தரி 1-2 அப்படியே ஒரு 10 செடி நட்டுருந்தோம், 10-20 இருக்கும்னு நினைக்கிறேன். 1 மட்டும் வந்திருக்கு. ஏன்னா அதில் பராமரிப்புங்கிறது கிடையாது. பாருங்கள், 1 மட்டும் வந்திருக்கு. 1 நானே புல்ல இருக்கும்போது மக்கள் அறுத்துட்டாங்க. நான் 1 அறுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நானே 1 அறுத்துட்டேன் தெரியாமல். அதனால் அது அப்படியாச்சு. பாருங்கள், இது மைசூர் மல்லி. இதுவும் பராமரிப்பு இல்லாமல் தான் வருது. இதை பாருங்கள், களை இருக்கும், இங்கே பெருசாக இருக்கும். இதெல்லாம் தண்ணி நின்ன இடம். தண்ணி நின்ன இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல உயரமாக நல்லா பெருசாக வந்திருக்கு. அது களைகள் மண்டி மேடான இடம். அதில் வந்து அப்படி ஒன்றும் பெரிய அளவில் வரலை. இது வந்து அடுத்து பாருங்கள், இது வந்து ஒதியன். இது முதல்ல நம்ம வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், காட்டியிருந்தேன். முருங்கை மட்டும் நட்டுருந்தோம், நீளமாக முருங்கை நட்டுருந்தோம். முருங்கை எதுவுமே முளைச்சி வரல, எல்லாமே பட்டு போச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒதியனும் பூவரசு முருங்கையும் இருக்குது. அதில் வந்தால் நடவு செய்வோம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், இது வந்து பச்சை வெண்டை. பச்சை வெண்டையில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 50 விதை நட்டுருந்தோம். இதில் ஒரு 10 செடி 15 செடி முளைச்சிருக்கு. இதுலேயும் நிறைய காய் பறித்து சாப்பிட்டோம். காயும் நல்ல சுவையாக இருந்தது. இதில் ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற அளவில் காய் வந்து காய்ச்சிருந்தது. ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு சாப்பிட்லாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறித்தா ஒரு குடும்பம் சாப்பிடும். 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு காய்ச்சிருந்தது. இது பச்சை வெண்டை. இது அது நாங்கள் போட்டோம், அது சிவப்பு வெண்டை, இது பச்சை. இதில் ஒரு 2 மட்டும் விதைக்கி விட்டுருக்கோம், 2 மட்டும். மற்றதெல்லாம் இப்போ காய்ச்சிருக்கு. போகும்போது பறிப்போம், வீட்டுக்கு பறிச்சிட்டு போகலாம். இப்போ இதெல்லாம் பாருங்கள், எதுவுமே நடவு செய்யலை. இப்போ இதுக்கு நிறைய மெனக்கட்டு நம்ம வந்து வெட்டிக்கிட்டு வந்து தூக்கிட்டு அங்கேருந்து தலையிலே தூக்கிட்டு வந்தோம். வெட்டின நேரம் இதெல்லாம் பார்த்தோம்னா வீண் தான். ஆனால் இதுதான் விவசாயத்தில் இப்படி தான் இது நடக்கும். சில நேரம் வரும், சில நேரம் வராது. இதில் ஒரே ஒரு போத்து மட்டும் துளிர்விட்டுருக்கு. இந்நேரம் மரமாகவே ஆயிருக்கணும். இது என்னென்ன, இந்த மண்ணுக்கு இது ஏற்ற போத்து இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் இது எதுவுமே முளைக்கலை. அதனால் இப்போ புதுசாக ஒதியன், பூவரசு நட்டிருக்கேன். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஒதியன் வந்து துளிர் விட்டுருக்கு, 1-2, மீதி வரலை. அதனால் இதை வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒதியன். அடுத்து பார்த்தோம்னா இந்த பக்கம் பாருங்க, இது வந்து காட்டாமணக்குன்னு சொல்லுவோம். பால் காட்டாமணின்னு சொல்லுவாங்க. சீமை காட்டாமணி இல்லை, பால் காட்டாமணின்னு சொல்லுவோம். மூலிகை. இது வந்து ஒரு மூலிகைக்காக பயன்படுத்துவோம். இது பத்து போடுவோம். இந்த பாலில் எடுத்து இதில் சுண்ணாம்பு கலந்து சளி பிடிச்சிருந்துன்னா அதுக்கு பத்து போடுவோம். அது வந்து சரியாயிடும். சளி பிடிச்சிருந்தா சரியாயிடும். பல் துவக்கிறது இதில் வந்து வாய்க்கு பழிச்சோம்னா பல் சிக்கல்லாம் போயிடும். அந்த காட்டாமணுக்கு வேலியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நடவு செஞ்சோம். இதுவும் துளிர் விட்டுருக்கு. பார்த்தீங்களா, துளிர் விட்டுருக்கு காட்டாமணுக்கு. இதில் இது கூப்பாப்புல் 1-2 முளைச்சிருக்கு, துளிர் விட்டு வந்திருக்கு. இதெல்லாம் எப்படின்னா, இது வந்து பன்னி வேலை பார்த்துருக்காங்க. பன்னி வந்து குழந்து போட்டிருக்காங்க. இவங்க வந்து கூப்பாப்புல் முளைச்சி வந்துருக்கு, துளிர் விட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து மரமாகறாங்களா பார்ப்போம். இதில் என்னென்னா, சமூக விரோதிகளோட அட்டகாசங்களும் இதில் இருக்குது. என்னென்னா, இது நல்லா துளிர் விட்டு வந்திருக்காங்க, இதை பிடுங்கி வயலில் தூக்கி போட்டாங்க. அது மாதிரி கூட நடந்துச்சு. அப்புறம் திரும்ப எடுத்து நான் சொருவி வச்சுருக்கேன். இதெல்லாம் திரும்ப எடுத்து சொருவி வச்சது. இது செத்து போச்சு, அவன் தூக்கி போட்டதுனால. இது ஓரளவு துளிர்த்து வந்திருக்கு, இதுவும் துளிர்த்து ஆட்டி விட்ருவாங்க. சமூக விரோத செயல்களில் ஈடுபடுற சிலரும் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் ஆட்டி விட்டுட்டு போயிடும். அதனாலையும் முளைச்சி வராமல் இருக்கும். இது எல்லாத்தையும் எதிர்த்து தான் நாமளும் வளர்ந்து வர்றோம், நம்ம பயிரும் வளர்ந்து வருது. அதனாலவே நமக்கும் இதை சாப்பிட்ற நமக்கு அந்த எதிர்பார்த்தல் கூடுதலாக இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம மீண்டும் மீண்டும் அதை சுதந்திராமல் செஞ்சிகிட்டே இருக்கோம். அவங்களும் செய்ய வேண்டியதை செய்கிறாங்க, நாமளும் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இது இவங்க எல்லாமே இது களை தெரியுதா, இவங்கள தான் நம்ம சாப்பிட்றோம்.
எல்லாத்தையும் எதிர்த்து வளர்ந்து வர்றவங்கள சாப்பிட்றதுனால நமக்கு எதிர்பார்த்தல் கூடுதலாக இருக்கும். அதனால் இவங்கெல்லாம் நம்மளை அசைக்க முடியாது. அதையும் மீறி நாம் வருவோம். பார்த்திங்களா, இங்கே ஈரம் அதிகம், அதனால் இந்த வெண்டை வந்து முளைச்சி பெரிய அளவில் வரல. ஆனால் இந்த சின்னோண்டு வெண்டை முளைச்சி அதுலேயும் காய் காய்ச்சிருக்கு. தெரியுதா? இப்படி தான் இயற்கை விவசாயிகள். அவங்க சிறிய விவசாயியோ பெரிய விவசாயியோ கொள்கையிலேருந்து வலுவாமல் இப்படி தான் இருப்பாங்க. வணக்கம், வாழ்த்துக்கள்.